மகிழ்நன் பார்வையாளர்கள் மற்றும் தமிழ்குடி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு சமூக பார்வையாளர் மற்றும் மூத்த ஊடகவியலாளர் எடப்பாடி துரைசாமி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். இன்னைக்கு ஒரு பரபரப்பான செய்தி என்னன்னா, ஊடகவியலாளர் மற்றும் சமூக விமர்சகர், அரசியல் விமர்சகர் என்று சொல்லக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்கள் இன்று அதிகாலை உளவுத்துறை மூலமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சார், அதாவது சவுக்கு சங்கரை காலையில அதிகாலை 3 மணிக்கு தேனியில் ஒரு விடுதியில் தங்கியிருந்த பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்கட்டும். நாம என்ன கேட்கிறோன்னா, ஊடகவியலாளர் அல்லது பத்திரிகையாளர் என்று சொல்வதற்கான எந்த தகுதியும் சவுக்கு சங்கர் கிடையாது. ஒரு புத்தகத்திலே கவிப்பேரரசு வைரமுத்து தான் குறிப்பிட்டார், ஒரு பத்திரிகையாளர் நினைத்தால் புழுவின் உடம்பில் புலியின் ரத்தத்தை பாய்ச்ச முடியும்னார். ஆனா இந்த சவுக்கு சங்கர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, புலியின் உடம்பில் புழுவின் ரத்தத்தை பாய்ச்சிட்டு இருக்காரு. ஊடக அறம்னு எதுவுமே சவுக்கு சங்கர் கிடையாது. என்னைக்கு மதன் ரவிச்சந்திரன் நடத்திய ஸ்டிங் ஆபரேஷன்ல மது புட்டிய கையில வாங்கிக்கிட்டு கொண்டாடனானோ அன்னைக்கே ஊடகவியலாளர் சொல்வதற்கு எந்த தகுதியும் சவுக்கு சங்கர் கிடையாது. சவுக்கு சங்கர் ஊடகத்தை வைத்து வியாபாரமாக்கியவர். இன்னும் சொல்ல போனால் ஊடக விபச்சாரம் நடத்தியவர். சவுக்கு சங்கர் எல்லாரையுமே குற்றவாளிம்பார். யாரெல்லாம் அவருக்கு ஆதாயத்தை தேடி கொடுக்கிறாங்களோ, அவருடைய தேவையை யார் பூர்த்தி செய்கிறார்களோ அவர்களை ரொம்ப யோக்கியமானவன் பார். இதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானவுடன் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் பண்ணது யாரு? இதே சவுக்கு சங்கர் தான். இன்னைக்கு அதே எடப்பாடி பழனிசாமிக்கு சொம்பு தூக்குறது யாரு? இதே சவுக்கு சங்கர் தான். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சவுக்கு சங்கரை கைது செய்தவுடன் அவர் கண்டனம் தெரிவிக்கிறார். ஏன்? எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு அறிவிக்கப்படாத பேச்சாளர் தான் சவுக்கு சங்கர். எடப்பாடி பழனிசாமி CV சண்முகத்தை விட்டு தைலாபுரம் தோட்டத்தில் டாக்டர் ஐயாவிடம் கூட்டணிக்காக பேசினார். இன்னொரு பக்கம் இந்த சவுக்கு சங்கரை விட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேச வச்சது எடப்பாடி பழனிசாமி தான். ஒரே நேரத்துல இரட்டை வேடம் போடுற எடப்பாடி பழனிசாமியும் ஒரே நேரத்துல பல வேஷம் கட்டுகின்ற சவுக்கு சங்கரும் ஒன்னா இருக்கிறதுல வியப்பு ஒண்ணும் கிடையாது. இனத்தோட சேருது, அவ்வளவுதான். சவுக்கு சங்கர் மீது சாட்டப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு, காவல்துறையினரை தவறாக சித்தரித்தார். ஒட்டுமொத்த காவல்துறையில் பணியாற்றுகின்ற பெண் போலீஸை தவறாக பேசினார். இதுதான் அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் தான் 5 பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுல பெண் வன்கொடுமை சட்டத்திலையும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இத்தனை ஊடகவியலாளர்கள் இருக்கிறாங்க, இத்தனை பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, யார் மேலையும் பாயாத சட்டம் சவுக்கு சங்கர் மேல ஏன் பாயுது? சவுக்கு சங்கர் யோக்கியன் இல்ல, அவ்வளவுதான். சவுக்கு சங்கர் உண்மையிலே யோக்கியனா இருந்தா நீதிமன்றத்துல வாதாடி தான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சு வெளியே வரலாமே. யார் தடுத்தாங்க? உங்களுக்கு தெரியாது இல்ல? நீங்க ஒரு வக்கீல், அதாவது 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதான நீதியின் தாத்பரியமே. இவருக்கு அத்தனை வாய்ப்புகளும் நீதிமன்றத்தில் இருக்கும் போது எதுக்கு கூப்பாடு போடுறாங்க? என்ன கைது பண்ணிட்டாங்கன்னு. கருணாநிதி நள்ளிரவுல கைது பண்ணும்போது என்ன கொலை பண்றாங்கன்னு கத்தனாரு. அந்த நடிப்பை மிஞ்சக்கூடிய நடிப்பு தான் சவுக்கு சங்கரதெல்லாம். கருணாநிதி இருந்து அதெல்லாம் அவங்க கத்துக்கிட்டாங்க. அவ்வளவு மிகப்பெரிய நடிகர்கள், மிகப்பெரிய மோசமான பேர்வழிகள். அதனாலதான் போன முறை சவுக்கு சங்கரை கைது பண்ணாங்க. யார் கைது பண்ணது? நீதிமன்றமே நடவடிக்கை எடுத்தாங்க. நீதிமன்ற நடவடிக்கையில தான் அவர் ஜெயிலுக்கு போனாரு, தண்டனை அனுபவிச்சார். ஏன் நீதிமன்றத்தில் நான் நீதிமன்றத்துக்கு அவதூறு எதிராக பேசல, நீதிமன்றத்தின் மீது அவதூறு நான் கிளப்பல, நீதிமன்றத்தின் மீது நான் பொய் குற்றச்சாட்டை கொடுக்கல அப்படின்னு அன்னைக்கு சவுக்கு சங்கர் வாதாடி வெளியே வந்திருக்கலாமே. நீதிமன்றத்துல சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் சவுக்கு சங்கர் இல்லையே. சட்டத்திற்கு தேவை ஆதாரங்கள், சாட்சிகள், சான்றாவணங்கள்.
எதுவுமே இல்லாம உன் இஷ்டத்துக்கு நீதிமன்றத்தை கூட சொல்லிடுவியா? நான் கேட்கிறேன். அதாவது தீர்ப்புகளை விமர்சிக்கலாம், நீதிபதிகள் மீது தவறான விமர்சனத்தை வைக்கலாமா? ஒரு தீர்ப்பு வருதுன்னா அந்த தீர்ப்பு எனக்கு அநீதியானதுன்னு சொல்றதுக்கு ஜனநாயகம் உரிமை கொடுத்திருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீதிபதிகளை தாறுமாறாக விமர்சிக்க என்ன தகுதி, யாருக்கு அந்த உரிமை இருக்கிறது? ஜி ராமசாமின்னு ஒரு நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, அவரை நீதிபதி பதவியிலிருந்து நீக்கணும்னா பாராளுமன்றத்துல இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து பாராளுமன்றத்துல கண்டன தீர்மானம் கொண்டு வந்து தானே அந்த ஜி ராமசாமியை நீதிபதியிலிருந்து நீக்கினாங்க. நீதித்துறையை தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டாரு, நீதித்துறையில ஊழல் இருக்கக்கூடாது அப்படின்னு தானே பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட நீதித்துறையின் மேலேயே தவறான குற்றச்சாட்டை நீ சொல்லிட்டு, நாம இன்னைக்கு தவறான குற்றச்சாட்டை சொல்லிட்டு நீதிமன்றத்தினுடைய தண்டனைக்கு ஆளாகி ஜெயிலுக்கு போன ஒரு அக்யூஸ்ட், அந்த அக்யூஸ்ட் வெளியே திருந்தல, வெளியே தன்னுடைய சுய லாபத்துக்காகவே செயல்பட்டார். வெளியே அவதூறு கிளப்புவது, சமூகத்துல பிரச்சனைகள் உண்டாக்குவது, தமிழ் சமூகத்தை பிளவுபடுத்துவது, அவருக்கு தேவைப்பட்ட அரசியல் தலைவர்களை தூக்கி பிடிப்பது, அவருக்கு தேவையில்லாத அரசியல் தலைவர்களை தாறுமாறாக விமர்சனம் செய்வது. இதற்கு முன்பு இதே சவுக்கு சங்கரை கைது செய்யப்பட்ட பொழுது சீமான், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய திருமாவளவன்லாம் சவுக்கு சங்கருக்கு ஆதரவா பேசுறாங்க. இன்னைக்கு அவங்க பேசல. வெளியே உனக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கு எதிராகவே பேசின. இன்னைக்கு அவங்க யாரும் பேசல. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் முட்டு கொடுக்குறாரு. இன்னும் ஒரு நாள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுன்னு யாராவது இவருக்கு எதாவது கொடுத்தாங்கன்னா அடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுவார். அப்ப எடப்பாடி பழனிசாமி அவரை கைது பண்ணுங்கன்னு வழக்கு போடுவார். இதெல்லாம் சவுக்கு சங்கருடைய கடந்த கால வரலாறு. அயோக்கியத்தனத்தின் உச்சம்தான் சவுக்கு சங்கர். இல்ல சார், இப்ப நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா அவர் கைது செஞ்சதுல தப்பு இல்லைன்றத நீங்க நிரூபிக்கிறீங்க. இப்போ பொதுவான ஒரு பார்வை என்னன்னா, அவரு அவ்வளவு காலையில போயிட்டு ஒரு குற்றவாளியை போல, ஒரு கடும் குற்றவாளியை போல, ஒரு கொலை குற்றவாளியை போல கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்றதுதான் பொதுவாக்கக்கூடிய ஒரு கேள்வி. இல்ல, என்ன சவுக்கு சங்கர் ஒன்றும் பொம்பளை கிடையாது, ஆம்பளை தானே. காலையில 3 மணிக்கு போய் சவுக்கு சங்கர் அடிச்சு உதச்சா கைது பண்ணாங்க. சவுக்கு சங்கர் எப்பயுமே மெட்ராஸ்ல உட்காந்து சவுக்கு மீடியாவில் விவாதம் பண்ணிட்டு இருக்கு. சவுக்கு சங்கர் திடீர்னு தேனிக்கு போன மர்மம் என்ன? சவுக்கு சங்கர் மேல நடவடிக்கை எடுப்பான்னு பயந்தான் அங்க ஓடினாரு. அங்க தப்பிக்கிறதுக்காக தானே போய் பதுங்கி இருந்தான்னு ஒரு சந்தேகம் காவல்துறைக்கு வருமா வராதா? தேனியில போய் உட்காந்துருக்காரு ஒரு விடுதியில, அரெஸ்ட் பண்ணாங்க. நீ போலீஸ் மேல குற்றம் சுமத்தன, காவல்துறையில் பணியாற்றுகின்ற பெண்களை அவதூறா பேசின. நீ அதை நான் அவதூறா பேசல, அந்த நடந்த குற்ற உண்மைன்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணு. கோர்ட்ல ப்ரூவ் பண்ணு, உன்னை குற்றவாளி இல்லைன்னு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீ நான் ஒரு உண்மையான பத்திரிகையாளன், நேர்மையான பத்திரிகையாளன், நீ மாறுதட்டிக்கலாம்ல. ஏன் கூப்பாடு போடுறீங்க? எதுக்கு குதிக்கிறீங்க? எதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவா பேசணும்? வேலிக்கு ஓனான் சாட்சிங்கிற மாதிரி காயத்ரி ரகுராம் வேற. இவங்கெல்லாம் காயத்ரி ரகுராம் இந்திய அரசியல அப்படியே மிகப்பெரிய அரசியல்வாதிகள். ஜனநாயகம்னா என்னன்னு இவங்களுக்கு தான் தெரியும், சட்டம்னா என்னன்னு இவங்களுக்கு தான் தெரியும். இவங்களுக்கு சினிமாவிலையும் சின்னத்திரையிலையும் நடிக்கிறதையும் டான்ஸ் ஆடுறதையும் விட்டா காயத்ரி ரகுராமுக்கு என்ன தெரியும்? எவ்வளவு மோசமா பேசணுமோ அவ்வளவு மோசமா பேசியவர்களை காயத்ரி ரகுராம் ஒரு ஆளு. அதிமுகவில் சேர்ந்த உடனே இன்னைக்கு நீங்க மனித புனிதர் ஆயிட்டீங்களா? என்ன என்ன ஒரு மோசமான சித்தாந்தம்! சவுக்கு சங்கரே ஆரம்பத்திலிருந்தே மோசடி பேர். அவர் லஞ்ச ஒழிப்பு துறையில வேலை செஞ்சாரு. லஞ்ச ஒழிப்பு துறையில பல முறைகேடுகளில் ஈடுபட்டார்னு லஞ்ச ஒழிப்பு துறையே அவர் மேல் நடவடிக்கை எடுத்தாங்க. அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. சஸ்பெண்ட்ல இருந்துகிட்டே சம்பளம் வாங்கி சாப்பிட்டு இருந்தாரு. லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து பல ரகசியங்களை வெளியில விற்பனை செஞ்சாரு. அது நல்ல வேளை சவுக்கு சங்கர் ராணுவத்திலேயோ உளவுத்துறையிலேயோ பணியாற்றல, அது இந்தியா தப்பிச்சுக்கிச்சு. ராணுவத்திலேயே உளவுத்துறையிலேயே சவுக்கு சங்கர் ஏது பணியாற்றி இருந்தார் அப்படின்னா, ஒரு காலத்துல சாராய புட்டிக்காக ராணுவ ரகசியத்தையும், புட்டிக்காக ராக்கெட் ரகசியத்தையும் சில விஞ்ஞானிகளே வித்தாங்க. கேரளாவில் நடவடிக்கை எடுத்தாங்க.
அவங்களை விட கேவலமா நடந்திருப்பார் இந்த சவுக்கு சங்கர். சாராய புட்டிக்காக ராணுவ ரசீதை வித்தவங்க எல்லாம் உண்டு. சவுக்கு சங்கர் ஒருவேளை மத்திய அரசுடைய உளவுத்துறையில இருந்திருந்தா இந்நேரம் இந்தியா முழுசும் சீனாவுடைய கைக்கு போயிருக்கும். அத்தனை ரசீது ஒட்டுமொத்தமா வித்துருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு மோசமான பேர்வழி. இவரை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவர் தன்னை குற்றவாளியில நிரூபிச்சு வெளியே போகட்டும். யார் வேணாம்னா சார், ராமாயணத்துல ராமன் சீதை மேலேயே சந்தேகப்பட்டார். சீதையவே அக்னி பிரவேசம் பண்ண சொன்னாரு. இவங்க என்ன சீதையை விட புனிதமானவங்களா? சவுக்கு சங்கர் மேல ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. கட்டின பொண்டாட்டியவே காப்பாத்தணும்னு பொண்டாட்டி குற்றச்சாட்டு வைக்கிறா. சரி, ஆனா ஒரு விதத்துல என்னன்னு கேட்டா சவுக்கு சங்கருக்கு இது மிகப்பெரிய ஆதாயம் தான். ஏன்னா டெய்லி உக்காந்து வாயை வாடகை கூட்டு யாரை பத்தியாவது பேசி திட்டி தான் வயிறு வளர்க்கணும். இப்ப அந்த பிரச்சனை இல்ல, ஜெயில சோறு போட்டுருவாங்க. அவரு கவலை இல்ல. அதனால சவுக்கு சங்கரை கைது செய்தது சரியா தப்பான்ற விவாதத்துக்கே நாம வரல. ஆனா சவுக்கு சங்கரை கைது செய்வதற்கான அத்தனை காரணமும் இருக்கு. ஏன்னா வன்னியர் சமூகத்தின் மீது மிகப்பெரிய வன்மத்தை தொடர்ந்து கட்டவிழ்த்து விட்டதுல சவுக்கு சங்கர் ஒரு ஆளு. ஜெய்பீம் திரைப்படத்துல வன்னியர் அக்னி கலசத்தை நடிகர் சூர்யா அவமானப்படுத்தினார். தேவையில்லாம வன்னியர் அக்னி கலச காலன்ற அந்த கொலை குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறை அதிகாரிக்கு பின்னால வச்சு வன்னியர் சமூகத்தையே ஒரு குற்றவாளியா சித்தரிச்சார் நடிகர் சூர்யா. அந்த இயக்குனர் ஞானவேலு திட்டமிட்டே அந்த கொலை செய்த போலீஸ் ஆபீசருடைய கதாபாத்திரத்திற்கு காடு வெட்டி குருவுடைய பெயரை குருநாதன் வச்சு அதையும் குருன்னு கோர்ட்ல உச்சரிச்சாரா இல்லையா சூர்யா? அதை நியாயப்படுத்தி பேசிய கழிச்சடை தானே இந்த சவுக்கு சங்கர். அப்ப என்ன கேட்டான், அக்னி சட்டிக்கு என்ன பாமகவும் வன்னியர் சங்கமும் காப்பி ரைட்டான்னு கேட்டான். பின்ன எங்களை விட வேற எவன் காப்பி ரைட் வன்னியர் சங்க அக்னி கலசத்துக்கு? நான் அப்போ கூட சொன்னேன், நாங்களாவது அக்னி சட்டிடா, நீ பிச்சை சட்டின்னு. எந்த ஒரு சமூகத்தையும் அதே மாதிரி முக்குளத்தோர் சமூகத்தையும் ரொம்ப தாறுமாறா பேசியிருக்கான். அது ஒரு சமூகத்தின் மீது அரசியல் ரீதியான விமர்சனங்களை வைப்பது வேறு, ஒரு சமூகத்தின் மீது நம்மளுடைய பார்வையை வைப்பது என்பது வேறு. ஒரு சமூகத்தை தரை குறைவாய பேசுவதற்கு எந்த சமூகத்திற்கும் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் உரிமை கிடையாது. ஆரம்பத்திலேயே உரிமை மீறல்ல ஈடுபட்டவன் தான் சவுக்கு சங்கர். ஒரு சமூகத்தின் மீது அவதூறு கருத்துக்களை பரப்பும் போதே சவுக்கு சங்கர் கைது பண்ணியிருக்கணும். அப்பயே கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்திருக்கணும். நான் கேட்கிறேன் சார், பெண் காவலர்களை தாறுமாறா பேசுறதுக்கு சவுக்கு சங்கர்ல யாருக்காவது உரிமை உண்டா சார்? காவல்துறையில தவறு நடக்கும் பொழுது சுட்டி காட்டுறது, அதுக்கு எதிராக பேசுறது, காவல்துறைக்கு எதிராக விமர்சனங்களை வைக்கிறது, காவல்துறை லஞ்சம் வாங்கிக்கிட்டு யாராவது ஒரு காவல்துறை அதிகாரி குற்றவாளிகளை தப்பிக்க விட்டா அதை அம்பலப்படுத்துறது, அது சரி. அது பெண் அதிகாரியா இருந்தாலும் சரி, ஆண் அதிகாரியா இருந்தாலும் சரி, அதை செய்யலாம். ஆனா தேவையில்லாம சில காவல்துறையில் இருக்கின்ற பெண்களை, காவல்துறையில பணியாற்றுகிறவர்களை அத்தனை பேரும் எப்படி நாம குற்றவாளி கூண்டில் நிறுத்த முடியும்? அந்த துறையிலையும் நேர்மையானவங்க இருக்கத்தானே செய்யறாங்க, அந்த துறையிலையும் மனச்சாட்சி உள்ளவங்க இருக்கத்தானே செய்யறாங்க. அந்த துறையிலையும் தெருவில் நிக்கிற சில தொழிலாளிகளுக்கு உதவி பண்ற பல காவல்துறை அதிகாரிகள் நாம சமூக வலைதளங்கள்ல பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. கொரோனா பேரிடர் காலத்துல ஊரடங்கு உத்தரவு இருக்கும்போது எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டு சட்டம் ஒழுங்கு காப்பாத்தின காவல்துறை அதிகாரி பார்த்திருக்கிறோம். ஒரு அதிகாரி யாருக்கிட்டையும் அத்துமீறல, லத்தியும் கொண்டு போய் எல்லாத்தையும் லத்தியில அடிக்கல, யாரையும் இழுத்து போட்டு உதைக்கல. ஒரு காவல்துறை அதிகாரி கையெடுத்து கும்பிடுறாரு, ஐயா தயவு செஞ்சு போயிருங்க வேணாம் அப்படின்னு. எல்லாரையும் அப்படிப்பட்ட கண்ணியமான காவல்துறை அதிகாரிகள் பார்க்கறோம் இல்ல. அதனால ஒரு காவல்துறையின் மீதே எப்படி ஒரு குற்றம் சொல்லலாம்? காவல்துறையில இருக்கின்ற பெண்கள் மீது எப்படி குற்றம் சொல்லலாம் சார்? எல்லா துறையிலும் முறைகேடுகள் இருக்கு. முறைகேடுகள் இல்லாத துறை அதாவது இன்னைக்கு இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ உண்டா? எல்லா துறையிலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் இருக்கு. எல்லா துறையிலும் அப்படிப்பட்ட சிலர் இருக்கத்தான் செய்யறாங்க. சினிமா துறையில அதிகமாவே இருக்கு.
நாம சினிமா துறைக்கு போக வேண்டாம். அதை பத்தி பேசினா இன்னும் பல பல நாட்கள் பேச வேண்டியிருக்கும். அதனால பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் பத்தி பேசுனா ஒட்டுமொத்தமா பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அதிகாரிகள் யாரா இருந்தாலும் சரி, அதே காவல்துறையில பணியாற்றிய ராஜேஷ் தாஸ் என்னை கம்பி என்றார்ல, காவல்துறையில் பணியாற்றிய என்னுடைய அடுத்த கேள்வியே இல்ல என்னுடைய அடுத்த கேள்வி அதான் சார். ஏன்னா நீதிமன்றத்தால் குற்றவாளின்னு சொன்ன ராஜேஷ் வந்து மூத்த காவல்துறை அதிகாரி தேடிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்லுது. ஆனா இவருக்கு வந்து அந்த குற்றப்பதிவு இந்த திட்டத்துல இந்தந்த சட்டத்தின்படி அவருக்கு நாங்க குற்றம் சுமத்துறோம்னு சொன்ன இந்த ஊடகவியலாளரை வந்து தேடி போய் கைது செய்யுது. உதாரணமா உமன் ஹரஸ்மெண்ட், அதுக்கப்புறம் ஐடி ஆக்ட்ல வந்து 67 பிரிவு, இது போன்ற பிரிவுகள்லாம் இவங்க இந்த பதிவு பண்ணி கைது செய்யறதுக்கு அவ்வளவு ஆர்வம் காட்டக்கூடிய இந்த காவல்துறை நீதிமன்றத்தால் குற்றவாளின்னு சொல்லப்பட்ட ராஜேஷ் போன்ற உயர் அதிகாரிகளை இன்னும் தேடுறோம்னு சொல்றது இது சரியான அணுகுமுறையா இருக்குமா? நான் வந்து நம்ம ஊடகவியலாளர் நம்ம சவுக்கு சங்கர் நல்லவர் நான் சொல்ல வரல. ஆனா ஒரே காவல்துறையினுடைய ஒரே துறை ஒரு பக்கம் வந்து ஒரு குற்றவாளியை தேடுது, இன்னொரு பக்கம் அவரு டெய்லியும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு. அவரை போய் அவர் குற்றவாளி மாதிரி விடைகால போய் கைது செய்வது என்பது அவரை போன்ற, அதாவது அவரை போன்ற நான் சொல்றதுக்கு வந்து இந்த மாதிரி வன்முறையான இதுக்காக நான் சொல்ல, பொதுவான ஊடகவியலாளர்ல வந்து அச்சுறுத்துக்கான அரசுக்கு எதிராக பேசக்கூடிய இந்த பொய்மைகளை உடைக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை அச்சுறுத்த மாதிரி இருக்கிற மாதிரி இல்லையா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது நியாயமா அந்த மாதிரி பண்றது? அதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது நீங்க கேட்கிற கேள்வியில வந்து நியாயம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அதாவது ராஜேஷ் தாஸ வந்து தலைமறைவா இருக்காரு, அவரை ஏன் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு கேட்கறதுல நியாயம் இருக்கு. காவல்துறை துரிதமா அவரை வந்து அரெஸ்ட் பண்ணணும். அவரை அரெஸ்ட் பண்ணி அவருக்கு உண்டான தண்டனை கொடுக்கணும். காவல்துறை வேகமா ஈடுபடணும். ஒருவேளை ராஜேஷ் தாஸ காவல்துறையில யாராவது தப்பிக்க விட்டு இருந்தாங்க, திட்டமிட்டே ராஜேஷ் தாஸ காப்பாத்துறாங்கன்னா அந்த அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுங்க. அந்த அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்காம காவல்துறையின் மீது, பெண்கள் மீது தவறான கருத்துக்களை கூறிய சவுக்கு சங்கர் மேல நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு எப்படி நாம் பேச முடியும்? ராஜேஷ் தாஸையும் முடிச்சு உள்ள போடு, சவுக்கு சங்கர் தவறா பேசலன்னு சவுக்கு சங்கர் நிரூபிக்கட்டும். சவுக்கு சங்கர் மேல காவல்துறை வந்து எப்படி, ஏன் இத்தனை பேர் பேசுறோம்? நாமளே வந்து காவல்துறை பல இடங்கள்ல பேசியிருக்கோம். காவல்துறை தவறு செய்யும் போது அவங்க மேல நம்ம குற்றம் சாட்டுறோம். ஏத்தாப்பூர் காவல் நிலையத்துல ஒரு அதிகாரி அங்க ஒருத்தர் வந்து அடிச்சே கொண்டுட்டாரு. அதை வந்து பலர் கண்டிச்சு பேசணும், நம்ம நடவடிக்கை எடுக்க முடியலையே. அந்த குற்றச்சாட்டு உண்மை. அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நடந்து ஒரு 4 வருடங்களுக்கு மேல் இருக்கும். பகிரங்கமா முகநூல் பக்கங்கள்ல நாம பேசியிருந்தோம், பகிரங்கமா சமூக வலைதளங்கள்ல கண்டிச்சிருந்தோம். நம்ம மேல எந்த நடவடிக்கை எடுக்க முடியலையே. ஏன்னா வந்து உண்மை, நம்ம உண்மையை பேசுறப்ப நடவடிக்கை எடுக்க முடியாது. பல இடங்கள்ல சவுக்கு சங்கர் பொய் பேசுறாரு, பல இடங்கள்ல அவதூறு பேசுறாரு. இவருடைய வருமானத்திற்காக, யூடியூப்ல இவருடைய வியூஸ் அதிகமாகணுங்கிறதுக்காக இவர் இஷ்டத்துக்கு யார வேணாலும் குற்றம் சுமத்துறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல கண்ணகியே வந்து வேற மாதிரி பேசுறாரு. வைரமுத்தா பாட்டு எழுதினார், கண்ணகி இங்கு வந்தா கண்ணடிக்கும் கூட்டம்னு. இந்த ஆள் கண்ணகி கண்ணடிச்சிருந்தானே சொல்லிடுவான். மாதவிய மகா உத்தமின்னு கூட பேசிடுவான். அப்படிப்பட்ட மோசமான ஊடகவியலாளர், ஊடகவியலாளர் சொல்வதற்கே தகுதி இல்லாதவர். பத்திரிகை சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டவர். பத்திரிகை தர்மத்தை மந்தையிலே விலை கூறி விற்ற ஒரு ஆள் இந்த சவுக்கு சங்கர். இந்த சவுக்கு சங்கருடைய முறைகேட்டெல்லாம் எடுத்தோம்னா நாள் கணக்குல பேசணும். இந்த சவுக்கு சங்கருடைய வருமானம் என்ன, எந்த வழியில் அந்த சவுக்கு சங்கருக்கு வருமானம் வருது, இந்த சவுக்கு சங்கருக்கு என்ன சொத்து இருக்கு, இந்த சவுக்கு சங்கர் எப்படி வருமானம் ஈட்டி அதை வந்து எப்படி சேமிச்சிருக்கார், என்ன பண்றார், இதை பத்தி விசாரிக்க சொல்லுங்க. பல அயோக்கியத்தனங்கள் வெளியே வரும். சவுக்கு சங்கருக்கே வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டு இருக்காரு. யூடியூப்ல எவ்வளவு வருமானம் வருது சவுக்கு சங்கருக்கு? சவுக்கு சங்கர் எவ்வளவு செலவு பண்றாரு? தேனியில போய் சொகுசு விடுதிக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு வாடகை? இதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வச்சு யார் கொடுத்தாங்க? இதையும் சேர்த்து போலீஸ் விசாரிக்கணும்.
அப்படி எடுத்தோம்னா சவுக்கு சங்கரை போல ஒரு அயோக்கியன் நீங்க பார்க்கவே முடியாது. அத்தனையும் சமயத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட்டு குள்ளநரியை போல மிகப்பெரிய மோசடி பேர்வழி, குள்ளநரியை போல கிரிமினல் குற்றவாளி, குள்ளநரியை போல நேரத்துக்கு நேரம் சமயத்திற்கு தகுந்ததை போல தன்னுடைய கொள்கையை நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவர். இவர் நிறம் மாறுவதை பார்த்து பச்சோந்திகளே வெக்கப்படும். அப்படி அடிக்கடி நிறம் மாறிக்கொள்கின்ற பேர்வழி சவுக்கு சங்கர். காலையில ஒண்ணு பேசுவார், காலையில 7 மணிக்கு, 10 மணிக்கு ஒண்ணு பேசுவார், 12 மணிக்கு ஒண்ணு பேசுவார், அடுத்து 3 மணிக்கு ஒண்ணு பேசுவார், 5 மணிக்கு ஒண்ணு பேசுவார், 7 மணிக்கு ஒண்ணு பேசுவார், 10 மணிக்கு இது எல்லாத்தையும் அவரே மறுத்துருவார். இதுதான் அவருடைய சார்ட், இதுதான் அவருடைய வேலை. அது என்னன்னா, சவுக்கு சங்கர் வைரமுத்து இன்னொரு புத்தகத்தில் எழுதின மாதிரி, காலையில் விநாயகரை உடைக்கின்ற அணியிலும் மாலையில் விநாயகருக்கு தேங்காய் உடைக்கின்ற அணியிலும் தர்க்கம் தவறாமல் பேசுறவன் சவுக்கு சங்கர் தான். இவருக்கு வேண்டப்பட்டவன் கொலை செஞ்சா கூட அது ஒரு சைவ நடவடிக்கைன்னு பேசுறாள் யாருன்னு கேட்டா சவுக்கு சங்கர் தான். ஆகவே சவுக்கு சங்கரை கைது செய்து நியாயமா தவறா என்று நாம வாதிடவே வரல. சவுக்கு சங்கரை கைது பண்ணிட்டாங்க, தன்னை குற்றவாளியில நிரூபிக்க வேண்டிய சவுக்கு சங்கருடைய பொறுப்பு. ஆனால் சவுக்கு சங்கரை கைது செய்வதற்கு அத்தனை குற்ற பின்னணியும் அவர் மீது இருக்கிறது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சவுக்கு சங்கருடைய ஆரம்ப காலத்திலிருந்து விசாரிக்க வேண்டும். சவுக்கு சங்கர் லஞ்ச ஒழிப்பு துறையில சேர்ந்ததுல இருந்து, லஞ்ச ஒழிப்பு துறையிலே தகுதி திறமை அடிப்படையில எல்லாம் சவுக்கு சங்கர் சேரல. இடஒதுக்கீட்டின் அடிப்படையில, சமூக நீதியின் அடிப்படையில சேரல. அவங்க அப்பா ரிட்டையர் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்ன செத்து போயிட்டார். ஆக கருணை அடிப்படையில்னா லஞ்ச ஒழிப்பு துறையிலே சவுக்கு சங்கர் வேலையில சேர்ந்தார். அதனாலதான் இவர் எதுவுமே இவர் எந்த போராட்டமும் இல்லாம, எந்த ஒரு உழைப்பு இல்லாம இவருக்கு வேலை கிடைச்சாலும் இந்த ஆள் என்ன பண்றார், எல்லாத்தையும் அந்த ஆள் இஷ்டத்துக்கு தாறுமாறா பேசிட்டு இருக்கான். ஏன்னா உலகத்திலேயே ஒருத்தன் தான் யோக்கிய மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆனா தமிழ்நாட்டிலேயே இருக்கிற ஊடகவியலாளர்லயே மகா அயோக்கியனே சவுக்கு சங்கர் தான். இத்தனைக்கும் போதை பழக்கத்துக்கு அடிமையான இந்த ஆளுக்கு பேரே நாம சாராய சங்கர் தான் வச்சிருக்கோம். ஆகவே தன்னை குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்க வேண்டியது சவுக்கு சங்கருடைய கடமை. இதில் நான் இன்னொன்னு என்ன கேட்கிறேன், சவுக்கு சங்கரை கைது பண்ணன உடனே எடப்பாடி பழனிசாமி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாரு. தீவட்டிப்பட்டி கோவில் பிரச்சனை, மாரியம்மன் கோவில் பிரச்சனை, நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கோயில். அந்த கோவிலுக்கு பெரும்பாலும் உடையவர்கள் வன்னியர்கள், உரிமை உள்ளவர்கள் வன்னியர்கள். அந்த கோயில்ல ஏற்கனவே தலித் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வழிபடும் உரிமை இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி வேண்டுமென்றே கஞ்சா போதையில் வந்த சிலர் கலவரத்தை விளைவித்தார்கள். காவல்துறையே என்ன சொல்றாங்க, நாங்க வீடியோ பதிவுகளை வச்சா நடவடிக்கை எடுக்கிறோன்றான். சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சொல்றாரு, வீடியோ பதிவுகள் இருக்கு, யார் யார் தப்பு பண்ணாங்கன்றது வீடியோவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு, எந்த பாரபட்சமும் இல்லாம நான் அவங்க நடவடிக்கை எடுப்போம்ட்டாங்க. அப்புறம் இவங்க குதிக்கிறாங்க. அந்த வீடியோ பதிவுல இருக்கிறது எல்லாமே விசிகாவுடைய ஆதரவாளர்கள். ரகலை பண்ணது, தகராறு பண்ணது, அந்த நகைக்கடையை எரிச்சது. இதுல என்ன வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா, நகைக்கடையை எரிச்சது அந்த நகைக்கடையுடைய சொந்தக்காரர் யாருன்னு கேட்டீங்கன்னா சுந்தரராஜன் என்கின்ற அதிமுகவுடைய முன்னாள் மாவட்ட கவுன்சிலர். அவர் கடை எரிச்சது யாரு, விசிகாவுடைய ஆதரவாளர்கள். எடப்பாடி பழனிசாமி அதை பத்தி வாயே திறக்கல. இவருடைய மாவட்டம் அந்த ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளதான் அதிமுகவுடைய மாவட்ட அலுவலகமே இருக்கு. அங்க பக்கத்துல நடந்திருக்கு, அதை பத்தி வாயே திறக்கல. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் மாவட்ட கவுன்சிலருடைய நகைக்கடையை எப்படி தீ வைத்து கொளுத்தலாம், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தெம்பில்லை, திராணி இல்லை, அல்லது பேச விருப்பம் இல்லை. பேச விருப்பம் இல்லைன்னா என்ன காரணம், அதிமுக இருந்தாலும் அந்த ஆள் ஒரு வன்னியர், அந்த மாவட்ட கவுன்சில் வன்னியர். ஆகவே வன்னியருக்கு ஏன் அவன் சப்போர்ட் பண்ணணும்னு விட்டார்னு நினைக்கிறேன். இதற்கு பிறகாவது வன்னியர்கள் திருந்துவாங்களா? ஆனா சவுக்கு சங்கருக்கு போய் இன்னைக்கு அறிக்கை விடுறாரு, சவுக்கு சங்கருக்கு ஆதரவா பேசுறார். ஆக எடப்பாடி பழனிசாமியுடைய இரட்டை வேடம் என்ன, எடப்பாடி பழனிசாமி எப்படிப்பட்ட பகல் வேஷம் போட்டிருக்கிறார் என்பதும் இந்த சவுக்கு சங்கர் கைது நடவடிக்கையில் வெட்ட வெளிச்சமாகிறது. ஆகவே சவுக்கு சங்கர் தன்னை குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்க வேண்டும்.
நிரூபிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு அதிகபட்ச தண்டனை கொடுத்து இனி அவர் ஊடகங்களிலேயே பேசக்கூடாது என்று நீதிமன்றம் தடை விதிக்க வேண்டும். நல்லது சார். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் கொடுத்தது நன்றி. அதுல குறிப்பா சொல்லணும்னா திருமிகு இந்த பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து காவல்துறை சார்ந்த நண்பர்களுக்கு அவங்களுடைய வேலை காலம் பணிக்காலம்ன்றது வந்து அவங்க 7-7-7 பிரிச்சிருப்பாங்க. 8 ஹவர்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். அந்த கால அளவெல்லாம் அவங்க சரி பண்ணணும், அவங்களுடைய ஊதிய உயர்வெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் காவல்துறைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முக்கிய தலைவர். அவரை கூட இந்த சவுக்கு சங்கர் விமர்சிச்சிருக்காருன்றதை இங்க நம்ம கோடிட்டு காட்ட வேண்டிய செய்தி. அது மட்டும் இல்லாம காவல்துறையில் பல்வேறு நண்பர்கள், பல்வேறு உயரதிகாரிகள் கண்ணியமிக்கத்தோடு குடும்பத்தை கூட பார்க்காம இரவு பகலா வேலை செய்யும் போது அவங்கள விமர்சிக்கிறதுன்றது நாமும் ஊடகத்துறையில இருக்கோம் போது நமக்கே கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய செய்தி தான். எனவே நீங்க சொன்னது போல அந்த ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் தான் நிரபராதி என்பதை அவர் நிரூபிக்க வேண்டிய காலகட்டம். இது வந்து மற்றவர்களுக்கும் ஒரு உதாரணமா இருக்கு. யார்கிட்ட எப்படி கண்ணியமா நடந்துக்கணுன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம். குறிப்பா காவல்துறை சார்ந்த பெண் பிள்ளைகளுக்கு இவங்க வந்து இவரு ஒரு கண்ணியம் மிக்க வார்த்தைகளை பயன்படுத்தாத போனது மிகுந்த வருத்தத்துக்குரியது. நாமும் நம்மளுடைய துறை சார்ந்து கண்டிக்கப்பட வேண்டிய செய்தி இது. காவல்துறை எப்பொழுதுமே தன்னுடைய கண்ணியத்தை எல்லை மீறாமல் பார்த்து கொண்ட வரலாறுகள் நிறைய உண்டு. குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி சேலம் கலவரத்துக்கு அங்க இருந்த மாவட்ட காவல்துறை அதிகாரி என் பார்வையில் ரொம்ப இளைஞர் போலதான் இருக்காரு. ரொம்ப நேர்மையா அவருடைய பேட்டியில குறிப்பிட்டாரு என்ன நடந்தது, நாங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப நேர்மையா நடந்துக்கக்கூடிய செய்திகள் நாம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி போன்ற ஒரு துறையெல்லாம் வந்து ஒரு கண்ணியம் குறைவா பயன்படுத்துவது, கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. எங்களோடு கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம்.